வணக்கம். ஐம் டாக்டர் அரவிந்த் ஹோமியோபதி. ஒற்றை தலைவலி அதாவது மைக்ரைன். இந்த கோவிட் டைமில் ஒற்றை தலைவலி ஏற்பட்டுச்சுன்னா இது ஒரு கொரோனா அறிகுறி இருக்குமா என எல்லாருக்குமே அச்சம் மற்றும் பயம் இருக்கிறது. இந்த ஒற்றை தலைவலி எதுக்கு ஏற்படுதுன்னா, நைட்டில் தூக்கமின்மையினாலும் நேரம் தவறி சாப்பிட்றனாலும் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த பிரச்சனை ஏற்படுது ஒற்றை தலைவலி. ஆனால் சாதாரண ஒற்றை தலைவியும் இந்த கொரோனா ஒற்றை தலைவியும் என்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் என்ன தொடர்பு, அதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்த ஒற்றை தலைவலி. ஆனால் இது எதனால் ஏற்படுது பார்த்திங்கன்னா, மைக்ரோனால் ஏற்படுது. பருவம் அடைந்தாலே பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோன் வர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வருது, ஒற்றை தலைவலி. இந்த ஒற்றை தலைவலி பெண்களுக்கு ஹார்மோன் பரவனாலையும் மாதவிடாய் டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஒற்றை தலைவலி வரலாம். இந்த ஒற்றை தலைவலி வரதுக்கு முன்னாடி என்னென்ன அறிகுறி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட கண்ணில் பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். ஃபுல்லாக 2 கண்ணுலேயுமே கோபம் அதிகமாக வரும். நம்ம ஒரு வேலை பார்த்துருந்தோம்னா அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் போய் கம்மியாயிரும். நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிரும். இதெல்லாமே ஒரு அறிகுறி தான். இதுக்கப்புறம் தான் அந்த ஒற்றை தலைவலி வர ஆரம்பிக்கும். இது ஒரு மரபணுக்கள் மாற்றத்தினால கூட வர மாதிரி சான்ஸ் இருக்குது. டிஃபிஷியன்ஸ் இருந்தால் கூட இந்த பிரச்சனை வரலாம், ஒற்றை தலைவலி. இது மாதிரி காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த ஒற்றை தலைவலி இருமல், சளி, தொண்டை, இது மாதிரி 3 தான் இந்த கொரோனா அறிகுறிகள். இந்த 3 மட்டும்தான் கொரோனா பிரச்சனை பாதிக்கும். முக்கியமாக கொரோனா வந்துச்சுன்னா நம்மளோட லங்ஸு, அதாவது நுரையீரல் மற்றும் தொண்டை, சைனஸ், இதில் 3 தான் பாதிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட லங்ஸை பாதித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நுரையீரல் பாதிப்படைந்த பிறகு என்ன ஆகும்னா, நமக்கு உடம்புல ரத்தம் ஓட்டம் இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா தடைப்பட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம மூளையில் என்ன ஆகும்னா பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம மூளையில் நாளமில்லா சுரப்பில் ரத்தம் அடைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கலாம். இதுதான் ஒற்றை தலைவலி. இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருந்தால் அன்கான்ஷியஸ் ஆகலாம். அதாவது மனநோய் ஏற்பட ஆரம்பிக்கும். முக்கியமாக ஒன்று இது மாதிரி. கோவிட்டுக்கும் இந்த ஒற்றை தலைவலிக்கு என்ன லிங்க் வந்துச்சுன்னா, இப்போ நம்ம நாட்டில் விட மற்ற நாட்டில் இத்தாலி, ஸ்பெயின்ஸ் இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா கோவிட் வைரஸ் பேஷண்ட்ஸுக்கு முக்கியமாக தலைவலி ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்குது. ஆனால் மற்ற நாட்டில் இந்த தலைவலி எதுவுமே இல்லை. அதனால் தலைவலி என்பது கொரோனாவுக்கு சம்மந்தம் கிடையாது. கோவிட் வைரஸை நம்மளோட ஹெட்டேக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால் யாரும் பயப்பட வேணாம். தலைவலி வந்துச்சுன்னா அது எதுக்கு வருது பார்த்து அந்த சூழ்நிலையை, அந்த வாழ்க்கை முறை மாற்றினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஏற்ற மருந்து சாப்பிட்டா போதும். இது எந்த பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு படிக்க சம வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் இன்ஃபார்ம் தான். ஏன்னா இப்போ ஒற்றை தலைவலி வந்துச்சுன்னா எல்லாருமே கொரோனா வைரஸ் என்ன பயப்படுறாங்க. அந்த அச்சம் இருக்கக்கூடாது சொல்லி அந்த வீடியோ போட்டேன். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். கொரோனா பார்த்திங்கன்னா தலைவலி பிரச்சனை வராது. வந்துச்சுன்னா அது அதர் சிம்டம்ஸ்னால வரும் தவிர கொரோனாக்காண்டி இந்த பிரச்சனை வராது. தலைவலி யாரும் கவலைப்பட வேண்டாம்.